தற்போது ஆட்சியில் மக்கள் எல்லாம் வாடி வதங்கி வரும் நிலையில் எப்பதான் இந்த ஆட்சி மாறப்போகிறது என்று எதிர்பார்த்து வரும் நிலையில் நிருபர் ஒருவர் வயதான அம்மாவிடம் தற்போது உள்ள திமுக ஆட்சியில் 10க்கு மதிப்பெண் கொடுக்க வேண்டும் என்றால் எத்தனை கொடுப்பீர்கள் என்று கேட்க அந்த அம்மாவும் சட்டென 1 மதிப்பெண் கொடுப்பேன் என்றார். ஏன் என்று கேட்க அவர் சொன்னதோ அனைவரையும் கண்கலங்க வைத்து விட்டது. இந்த ஆட்சியில் என்னதான் சரியானதா நடக்குது? ஃப்ரீ பஸ்ன்னு ஒன்று விட்டு எங்களோட மானத்தையே வாங்கிட்டாங்க. வயசானனா பஸ்ஸில் ஏறவே முடியல, முட்டி வலி. ஆனா டிரைவரு வேகமா ஏறு, வர்றதே ஓசி பஸ், இதுல வேற மெதுவா ஆடி அசைஞ்சு வரியா அப்படின்னு முகத்தை காட்டுறாரு. அதனால தினம் தினம் எங்களோட மானம் தான் போகுது. அதுலயும் இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு சொல்லி மொத்தத்தையும் ஏமாத்திட்டாங்க. இல்லாதவங்களுக்கு எங்கப்பா வருது, இருக்கிற அவங்க குடும்பத்துக்கு தான்ப்பா போகுது. 3 தடவை நானும் எழுதி கொடுத்துட்டு அந்த பணம் வந்தா எனக்கு உதவியா இருக்கும் என்று சொல்லும் போதே கண் கலங்கி அழுது விட்டார். இன்னும் அவர் சொன்ன பல விஷயம் பலரையும் கண்கலங்க வைத்து விட்டது. இப்ப ஆட்சி என்னப்பா நடந்துட்டு இருக்குது? அவங்க அப்பாவும் பிள்ளையும் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னா 10க்கு என்ன கேட்டா 10க்கு 1 தான் கொடுப்பேன். அதாவது வயசானவங்க அந்த இந்த பணம் தொகை கிடைக்கல, கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த காசு கிடைக்கல. 1000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் போடுறேன்னா அது அவங்க அப்படியே அவங்கவுங்க ஆளுங்களுக்கு தான் அப்படியே கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் வரல அப்ப அந்த காசை. இந்த பஸ் பெரிய பஸ் விட்டுருக்குறேன்னாங்க. ஆனா நாங்க ஒரு கஷ்டப்பட்டோம் பாரு. இப்பதான் புது பஸ் 1 4 விட்டுருக்குறாங்க. அது கூட டிரைவர் கண்ட்ராக்டர் என்ன சொல்றாங்க, வர்றதே ஓசி, இதுல வேற மொல்ல வர ஒடியார முடியல, முட்டி வலி, வர்றதே ஓசி, இதுல வேற வந்து மொல்ல வர ஏமா பிடிமா டிக்கெட்ட அப்படின்றது. அப்படியே கையில அப்படி குத்தி விடுமா அப்படிங்கிறது. இதுல என்னப்பா சொல்ல முடியும்? 1 மார்க் தானே போட முடியும் இதுக்கெல்லாம். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவர் சொல்றாருங்க, அது பெண்களுக்கு எல்லாத்துக்குமே அது அவரு சொல்றது கரெக்டா இருக்குதான்னு அவருக்கு எப்படிங்க தெரியும்? அவங்க வீட்டு வரைக்கும் தான் பாப்பாரு. குடும்ப அரசியல் மாதிரி அவங்க வீட்டு வரைக்கும் தான் பாப்பாரு. நான் கட்சி வேறுபிறனெல்லாம் நான் சொல்ல சாமி, யாரு வந்தாலும் இததான் சொல்லுவேன். நான் எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் அவங்கவுங்க குடும்பத்தை தான் பாக்குறாங்களே வந்து. நாங்க வேலை செய்யறவங்க 3 மணிக்கு எழுந்து ஓடியாடுறாங்க. இந்த பஸ் கிடைக்காத விழுந்து முட்டி வழுக்கிடுச்சு, முட்டி அப்படியே சரிஞ்சு போச்சு. ஏன்னா டிரைவர் கண்ட்ராக்டர் பொம்பளைங்களை இந்த பெரிய பஸ் விட்டதுல இருந்து பொம்பளைங்க வந்து அவ்வளவு கேவலமா ஆக்கிட்டாங்க. நின்னு பேச முடியல சாமி, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். மாற்றம் வந்தா நல்லா இருக்கும், வந்தா நல்லா இருக்கும். பழசுங்க யாருமே வராத, புது ஆள் யாருன்னா வந்தா நல்லா இருக்கும். என் வயசுக்கு நான் சொல்றேன், யார் வந்த அப்படி நான் படிச்சவங்க நல்லா நிறுத்தி இதுல வயசானவங்க, இது ஏழ்மையானவங்க அப்படின்னு பார்த்து அரசியல் நடத்துறவங்க கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த ரேஷன் கடையில தோண்டி தொலைங்க நாங்கெல்லாம் வந்து ஐயோ 1000 ரூபாய் வருது அப்படின்னு பொங்கலுக்கு அதையும் கட்டுப்படுத்திட்டாரு. ஏன்னா அவருக்கு எதுனா செலவு இருக்கும், அதனால வந்து அதையும் கட்டுப்படுத்திட்டாரு. ஏன்னா ஏழைங்க வயத்துலதான் அவர் அடிக்கிறாரு. ரேஷன் கார்டுல வந்து ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குறது ஏழைங்க தானே வாங்குறோம், பணக்காரங்க வந்து அதை வாங்கலையே. அப்ப அந்த ஏழைங்களுக்கு தானே அவர் காசை கட் பண்ணாரு 1000 ரூபாய. அப்ப இதுக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒரு 1000 ரூபாய் இருந்தா இது ரொம்ப நாங்க கஷ்டப்படுறவங்க வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு 200 ரூபாய் துணி எடுப்போம், ஒரு சின்ன கவுன் எடுத்து போடுவோம், ஒரு 500 ரூபாய் வச்சு ஒரு பொங்கல் செலவு அன்னைக்கு இன்னும் ஓட்டுவோம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லையே. நான் 3 தடவை எழுதி போட்டேன், அந்த 1000 ரூபாய் வரவே இல்லை. முதியோர் தொகை எழுதி போடுனாங்க, இன்னும் கொஞ்சம் வயசு. இப்ப எனக்கு 60 வயசு, 60 வயசு முடிஞ்சு 5 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது. இது 3ஆம் மாசமா 3 மாசம் ஆகுது. இன்னும் போட்டோம், இன்னும் கொஞ்சம் உழைச்சி சாப்பிடுற வரைக்கும் அந்த தொகை வேணாம் நம்மளுக்கு அப்படின்னு இருக்கிறேன். 3 தடவை எழுதி போட்டேன் அந்த 1000 ரூபாய்க்கு. முயற்சி பண்ணுங்க என்னாரு யாரு உதயநிதி சொன்னாரு, வரல. ஆனா 3 தடவை எழுதி போட்டு எங்களுக்கு எல்லாம் வரல. எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கெல்லாம் வரல சார். வாங்குறவங்க நாங்க வாங்கிட்டு இல்ல வரல. ஏழைங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த காசு போய் சேரல. வசதியா இருக்கிறவங்க அறியாத பொண்ணுங்களுக்கு தான் அந்த காசு போகுது, வயசானவங்களுக்கு போல. எனக்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பிரஷர் மாத்திரை பாக்கல பேர்ல வச்சுக்கிட்டு அலையிறேன், ஒரு மாத்திரை வாங்கலாம். ஏதோ வாய்க்கு இது மருமகளால இம்சப்படுறோம் நாங்க, ஒரு மாத்திரை வாங்கலாம். எவ்வளவு கஷ்டப்படுறேன்ப்பா நாங்க எல்லாம் குடும்பத்துல. என்ன இல்ல இதெல்லாம் நினைச்சு அவ்வளவு வேதனையா இருக்கு.
ஆனா ஏழைங்க அப்படின்னு ஒரு 10 ரூபா செய்யறவங்களும் வரல யாரும். அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும்பா. ஆமா இல்ல எம்ஜிஆர் மாதிரி யாருமே ஓரம் கட்ட முடியாது சாமி. நீ எம்ஜிஆர் வைக்கவே வைக்காத. எம்ஜிஆர் வந்து நீ சொல்ல அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் செஞ்சாங்க. ஜெயலலிதா அம்மா இல்லையே, ஜெயலலிதா அம்மாவுக்கு குடும்பம் இல்ல, எம்ஜிஆருக்கு குடும்பம் இல்ல, மக்கள் நாங்க தான் குடும்பம். அவங்களுக்கு குடும்பம் எல்லாம் இருக்குது இல்லப்பா, 100 குடும்பம் இருக்கும். அத பாக்கவே அவங்களுக்கு சரியா இருக்கும். எங்களுக்கு எங்கப்பா நேரம் இருக்கும் எங்களை பாக்குறதுக்கு? இல்ல அவ்வளவு வேதனையா இருக்கு. 3 தடவை எழுதி போட்டேன், இந்த காசு வரவே இல்ல. கால் முட்டி வலியோட இந்த பரதேசி வழங்கு இந்த வண்டிக்கு நாங்க படுறோம் பாரு இமிச்ச 8 வருஷமா கொண்டு போய் அள்ளி கொண்டு போட்டாங்க. இந்த காலம் வருஷத்துல ஒரு தடவை தான் அடிச்சுன்னு போவோம். எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த வேலை செய்ய வீட்டுக்காரங்க கொடுப்பாங்க கொள்ளாங்க, எப்படியே இருக்கும். நாங்க 3 மணிக்கு எழுந்தா தான் இந்த பக்கம் வேலைக்கு வர முடியும், இல்லன்னா வர முடியல. 11 மணிக்கு மேல பஸ்ஸே கிடையாது. அப்பா எல்லாம் டீலக்ஸ் தான், எல்லாம் டீலக்ஸ் தான். அதுலயே உட்கார இடம் கிடையாது, அந்த மாதிரி ஜனம். அப்ப ஜனத்தொகை இருக்கும்போது நீ எதுக்கு பெரிய பஸ் விடுற? 2 ரூபா கம்மியா விடு, 1000 ரூபா பாச 2 ரூபா குறைச்சி கொடு. அதை விட்டுட்டு பெரிய பஸ் நீ எதுக்கு நீ பேருக்கு விட்டு இருக்கிற? உங்க தொகுதிக்கு உங்க ஏரியாவுக்கு மட்டும் விட்டுட்டா, உங்க ஏரியாவுக்கு மட்டும் செஞ்சுட்டா சரியா போயிடுமா? எல்லாத்துலயும் ஒவ்வொரு தொகுதியிலயும் ஒவ்வொரு ஏரியாவிலும் கட்சிக்காரன்னு ஒருத்தங்கிறான், அவனை நீங்க விசாரிக்கலாம்ல. ஆளுங்களுக்கு போய் சேருதா? நாங்க செய்யற உதவி ஆளுங்களுக்கு போய் சேருதா? அத போய் பாருப்பா அப்படின்னு நீ சொல்லலாம்ல. நீ எங்க சொல்ற? சொல்லலையே. ஆமா, அவங்க குடும்பத்துக்கு தான் பாக்குறாங்க, அவங்க குடும்பத்துக்கு பார்க்கவே அவங்களுக்கு நேரம் பத்தல. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.